நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. शुभ कर मन ते कबू ना डरूं देह शिवा मरे कबू ना डरूं न डरूं और स्यों जब जाए लरूं निश्चय कर अपनी जीत करो निश्चय कर अपनी जीत करो निश्चय कर अपनी जीत करो देह शिवावर मोहे शुभ कर मन ते कबू ना डरूं देह शिवावर मोहे शुभ कर मन ते कबू ना डरूं और सिखो अपने ही मन को और सिखो अपने ही मन को लालच हो गुण तो उचरो लालच हो गुण तो उचरो देह शिवावर मोहे शुभ कर मन ते कबू ना डरूं देह शिवावर मोहे शुभ कर मन ते कबू ना डरूं जब आपकी ओध निदान बने जब आपकी ओध निदान बने अतिहिरण में तब जूझ मरो अतिहिरण में तब जूझ मरो देह शिवावर मोहे शुभ कर मन ते कबू ना डरूं देह शिवावर मोहे शुभ कर मन ते कबू ना डरूं शुभ कर मन ते कबू ना डरूं शुभ कर मन ते कबू ना डरूं. கல்லூரி வாழ்த்து பாடிய ஜியானிஜி அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியே உயர்வுதரும் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியே உயர்வுதரும் என்பதில் உறுதியாகவும் எளிமையே தன்னுடைய உடல் மொழியாகவும் கொண்ட நம் கல்லூரியின் முதல்வர் ராமா எழிலரசி அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தொலைநோக்கு பார்வையுடன் மாணவர்களின் டிஜிட்டல் கல்வியை மேம்படுத்தும் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மடிக்கணினி வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இளைஞர்களின் கனவுகளை நனவாக்க நவீன தொழில்நுட்பத்தை கையில் கொடுத்து கல்வி மற்றும் பணி வாய்ப்புகளில் சம உரிமை உறுதி செய்யும் உங்களின் வருகை மாணவர்களுக்கு பெரும் ஊக்கமாக அமைந்துள்ளது. மிகுந்த பணிச்சுமையின் இடையேயும் எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்ததற்கு நன்றியுடன் வரவேற்கிறோம். வேளச்சேரி மாமன்ற உறுப்பினர் மற்றும் மண்டலம் 13 குழு தலைவருமான திரு துரைராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்களின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் எங்கள் கல்லூரி செயலர் மற்றும் தாளாளர் திரு மஞ்சள் சிங் நாயர் அவர்களை மிகுந்த மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கிறேன். கல்லூரி புல முதன்மையர் முனைவர் சுவாதி பாலிவால், துணை முதல்வர் திரு பி.வி. குமரகுரு, தேர்வு கட்டுப்பாளர் முனைவர் மணிதா மாலிசெட்டி,
மற்றும் கல்லூரி பேராசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் ஊடகத்துறையினரையும் இந்நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த பேராசிரியர்கள் முனைவர் கேரலின், முனைவர் கிருத்திகா, முனைவர் கணபதி பாலசுப்ரமணியன், அலுவலக கண்காணிப்பாளர்கள் திரு செல்வம் மற்றும் திரு கார்த்திகேயன் மற்றும் அலுவலக பணியாளர்களையும் வருக வருக என்று உள்ளமாற வரவேற்கிறேன். இன்று 3ஆம் ஆண்டு பயிலும் 2040 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. அனைவரையும் மீண்டும் ஒருமுறை உளமாற வரவேற்கிறேன். நன்றி. பழக்குடையை வழங்க நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராமா எழிலரசி அவர்களை அழைக்கிறோம். நினைவு பரிசினை வழங்க புல முதன்மையர் முனைவர் ஸ்வாதி பாலிவால் அவர்களை அழைக்கிறோம். வேலுச்சேரி 172வது வட்ட கவுன்சிலர் உயர் திரு துரைராஜ் அவர்களுக்கு அங்கவசரம் வழங்கி மரியாதை செய்ய நம் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் பாவே குமரகுருவாய் அவர்களை அழைக்கிறோம். நினைவு பரிசினை வழங்க நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராமா எழிலரசி அவர்களை அழைக்கிறோம். நன்றி. குருநானக் கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற கல்லூரியின் கரஸ்பாண்டன்ட் மற்றும் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மஞ்சித் சிங் நாயர் அவர்களே, சிறப்பான நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் RM எழிலரசி அவர்களே, வருகை தந்து பெருமை சேர்த்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் திரு துரைராஜ் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் PV குமரகுரு அவர்களே, வருகை தந்துள்ள பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தகர் மையத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். உலகம் உங்கள் கையில் எனும் இந்த மகத்தான திட்டம் 10 லட்சம் மாணவ மாணவியர் இன்றைக்கு மடிக்கணினியை பெறுகிற வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது. ஏறத்தாழ 2172 கோடி மதிப்பீட்டில் 10 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் இந்த திட்டத்தின்படி குருநானக் கல்லூரியில் பயில்கிற 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 2040 பேருக்கும், 2ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள் 1990 பேருக்கும், ஆக இந்த கல்லூரியில் மட்டும் 4030 மாணவ மாணவியர்கள் பயன்பெறுகிற வகையில் இந்த உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி திட்டம் இன்றைக்கு இப்பொழுது தொடங்கி வைக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், அதாவது 40 பேருக்குமே மடிக்கணினிகள் வந்துவிட்டது. அடுத்து 2ஆம் ஆண்டு பயில்கிற மாணவர்களின் பட்டியலை அரசு நிர்வாகம் கேட்டிருக்கிறது. எனவே 4030 பேர் பயன்பெறுகிற வகையிலான இந்த திட்டம் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். இந்த திட்டத்தை இங்கே குருநானக் கல்லூரியில் நாங்கள் தொடங்கி வைப்பதில் நானாக இருந்தாலும் திரு துரைராஜ் அவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை அடைகிறோம். இந்த குருநானக் கல்லூரி என்பது சென்னையின் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களின் அடையாளங்களில் இது ஒன்று என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். வேளச்சேரி, சென்னை என்பதையும் கடந்து தமிழ்நாட்டில் குருநானக் பெயரால் ஒரு கல்லூரி
மிக சிறப்பான வகையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த கல்லூரி தான் என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். கல்லூரி நிர்வாகம் வெறும் கல்வியில் மட்டும் அக்கறை செலுத்தாமல் மரியாதைக்குரிய செயலாளர் அவர்கள், தாளாளர் அவர்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் இந்தியா முழுமையிலுமிருந்து சென்னையில், தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருந்த வெளி மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஊருக்கு செல்வதற்கும் போக்குவரத்து வசதி கிடையாது. இங்கே தங்கி இருப்பதற்கும் அல்லது 3 வேளை உணவுக்கும் கூட பெரிய அளவில் கஷ்டப்பட்ட நிலையில் அரசாங்கத்தின் சார்பில் அவர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து தந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நம்முடைய இந்த கல்லூரியின் தாளாளர் மஞ்சித் சிங் நாயர் அவர்கள் அவருடைய சிறப்பான வழிகாட்டுதலின்படி இந்த கல்லூரி நிர்வாகத்தின் மூலம் அந்த வெளி மாநிலங்களிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களுக்கு உணவளிக்கிற அந்த பணியினை மிக சிறப்பாக செய்தார்கள். அந்த மனிதநேய நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிர்வாகங்களில் இது முதன்மையானதாக அன்றைக்கு எல்லோராலும் பாராட்டப்பட்டது. குருநானக் கல்லூரியில்தான் அந்த முயற்சி என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கப்படுகிற ஒன்றாகவும் இருந்தது. அந்த வகையில் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய தாளாளர் அவர்கள் அந்த பணியினை அன்றைக்கு செய்தார்கள். நாங்கள் அப்போதும் இந்த கல்லூரிக்கு வந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிற அந்த பணிகளை எல்லாம் பார்த்து மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்தோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே கூட இந்த கல்லூரிக்கு வந்து இங்கே செய்து கொண்டிருக்கின்ற அந்த பணிகளை எல்லாம் பாராட்டி சென்றதை இன்றைக்கும் நாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறோம். அதேபோல் அண்மையில் கூட நம்முடைய தாளாளர் அவர்கள் பக்கத்தில் இந்த கல்லூரியை ஒட்டி ஒரு மயானம் இருக்கிறது. அந்த மயானத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய பழமையான மயானம் என்றாலும் அது மக்களின் பயன்பாட்டிற்கு கண்டிப்பாக இருந்து தீர வேண்டும் என்கின்ற நிலையில் அதை சீர்படுத்துவதற்கு கல்லூரி நிர்வாகத்திற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். இன்றைக்கு மாநகராட்சியின் சார்பில் அதற்கான அனுமதி தரப்பட்டிருக்கிறது முறையாக. நானும் நண்பர் என்னையும் துரைராஜ் அவர்களையும் வைத்து அந்த மயானத்தை நவீனப்படுத்தும் பணியினை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சாதாரணமாக மிக மோசமாக இருந்த அந்த மயானம் என்பது இவர்களுடைய அதுக்கான திட்ட மதிப்பீடு, வரைபடம் போன்றவற்றை எல்லாம் அன்றைக்கு பார்த்தோம். மிக சிறப்பான வகையில் சென்னையில் இருக்கிற ஏறத்தாழ 38 மயானங்களில் மிக சிறப்பான மயானம் ஒன்று குருநானக் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் இங்கே அமைக்கப்பட்டு வருவதை அன்றைக்கு நாங்கள் பார்த்து மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்தோம். இப்படி கல்வி சேவை என்பதையும் கடந்து பொதுமக்களுக்கும் தேவையானவற்றை அவ்வப்போது அவர்களுடைய தேவைகளிலிருந்து தேவையானவற்றை செய்வதில் கல்லூரி நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த மடிக்கணினியை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த மடிக்கணினி என்பதோடு சேர்த்து பெர்ப்ளெக்சிட்டி என்கின்ற ஒரு டூல் அதோடு இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். அந்த பெர்ப்ளெக்சிட்டி என்கின்ற அந்த டூல் மாதந்தோறுமான சந்தா எவ்வளவு என்றால் 1950 ரூபாய். நீங்கள் இந்த மடிக்கணினியோடு சேர்த்து அந்த டூல் தனியாக பெற வேண்டும் என்று சொன்னால் 1950 ஆகும். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி தருகிற போதே ஒரு 6 மாத சந்தாவையும் கட்டி அரசின் சார்பில் இந்த மடிக்கணினியோடு தற்போது உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த பெர்ப்ளெக்சிட்டி அதனுடைய முக்கிய அம்சங்கள் நீங்கள் அனைவருமே நன்கு அறிந்திருக்கக்கூடும். சூழல் ரீதியாக வினாக்களை புரிந்து கொள்கிறது, அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை தேடுகிறது, இன்லைன் மேற்கோள்களுடன் தெளிவான பதில்களை பற்றிய நுண்ணறிவுகளை சுருக்கமாக கூறுகிறது. இது நினைவகம், பகுப்பாய்விற்கான கோப்பு பதிவேற்றங்கள் மற்றும் ஆழமான அறிக்கைகளுக்கான டீப் ரிசர்ச் போன்ற கருவிகள் வழியாக பின்தொடர்தல் கேள்விகளை ஆய்வு செய்கிறது. இப்படி பல்வேறு வகைகளில் இந்த பெர்ப்ளெக்சிட்டி என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கவிருக்கிறது. இதற்கான ஒரு 6 மாத சந்தாவையும் செலுத்தித்தான் இந்த மடிக்கணினிகள் உங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாணவ மாணவியர் பயன்பெறுகிற ஏராளமான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள்.
புதுமை பெண், நான் முதல்வன், தமிழ் புதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருந்து வருகிறது. புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின் மூலம் இன்றைக்கு மாணவிகள் 6 முதல் 12 வரை படித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற அந்த அற்புதமான திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் தொடங்கி இன்றைக்கு அதன் மூலம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் 6,92,471 மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு அந்த திட்டத்தின் மூலம் உயர்கல்வியில் படிப்பவர்களுக்கு 6,92,471 பேருக்கு அந்த திட்டம் இன்றைக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது. BA, BCom, BSc போன்ற இளங்கலை வகுப்புகளில் படிப்பவர்களுக்கு 36,000 ரூபாயும், பொறியியல் வகுப்புகளில் படிப்பவர்களுக்கு 48,000 ரூபாயும், மருத்துவம் படிப்பை படிப்பவர்களுக்கு 60,000 ரூபாயும், டிப்ளமோ கோர்சஸ் படிப்பவர்களுக்கு 24,000 ரூபாய் என்கின்ற வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற அந்த திட்டம் இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் தமிழ்நாட்டில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல திட்டம். மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிப்பதற்கும் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதற்குமான அந்த திட்டம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் மாணவிகளால் வரவேற்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மாணவர்களும் கூட எங்களுக்கும் அந்த திட்டத்தின் விரிவாக்கம் செய்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களில் வைத்த கோரிக்கையை ஏற்று முதல்வர் அவர்கள் தமிழ் புதல்வன் எனும் பெயரிட்டு அந்த திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் 5,40,429 மாணவர்கள் அந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாணவிகள் பயன்பெறுவதைப் போலவே மாணவர்களும் இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் 1000 பெறுகிற அந்த திட்டத்தின் மூலம் 5,20,429 பேர் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழ் புதல்வன், புதுமை பெண் ஆகிய இரு திட்டங்களின் வாயிலாக மட்டும் சற்றொப்ப 12 லட்சம் மாணவ மாணவியர் இன்றைக்கு பயனில் இருந்து வருகிறார்கள். அதோடு நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி போன்ற பல்வேறு பயிற்சிகளை அளிப்பதன் மூலம் இன்றைக்கு 42 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். மைக்ரோசாஃப்ட், IBM, ஒரேக்கல், கூகுள், சிஸ்கோ, HCL, இன்ஃபோசிஸ், AWS, சீமென்ஸ், ஃபெனாக், டசால்ட், L&T போன்ற பல்வேறு உலகளாவிய நிறுவனங்களுடன் தொழில்துறை சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளிப்பதற்கு தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஒப்பந்தத்தை போட்டு அந்த வகையில் இன்றைக்கு பயிற்சி அளித்து வருகிறது. இந்த பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் 10 மாணவிகள் ஜப்பான் நாட்டில் இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்காக ஜப்பானுக்கு அரசே இன்றைக்கு அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறது. ஒரு 5 மாணவிகள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் நெக்ஸ்ட் ஜென் என்கின்ற ஒரு ஜப்பான் நிறுவனத்தில் முழு நேர பணியாற்றுவதற்கு பணி நியமன ஆணைகள் பெறப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஆண்டுதோறுமான வருமானம் 21 லட்சம் ரூபாய். ஒரு மாணவிக்கு 21 லட்சம் ரூபாய் என்கின்ற வகையில் வருமானம் இன்றைக்கு அந்த துறையின் மூலம் ஜப்பானில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு 4 மாணவிகள் ஜப்பானிலே இருக்கிற கியோட்டோ பல்கலைக்கழகத்தில் பயோடெக்னாலஜி சார்ந்த ஆராய்ச்சி பயிற்சி பெற்று இவர்கள் அனைவரும் ஆராய்ச்சி சார்ந்த பயிற்சிகளை தொடர இந்தியாவில் உள்ள IITயில், குறிப்பாக ரூர்கெலாவில் இருக்கிற IITயில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. UPSC முதல்நிலை தேர்வு ஊக்கத்தொகை திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் இதுவரை பயன்பெற்றிருக்கிற மாணவர்கள் 1000 மாணவர்கள். இந்த 1000 மாணவர்கள் பயனடைந்து 316 பேர் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக UPSC தேர்வில் வெற்றி பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை. இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு என்கின்ற வகையில் மருத்துவம், பல் மருத்துவம், சட்டம், வேளாண்மை, மீன்வளம் போன்ற பல்வேறு தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீடு என்கின்ற வகையில் அவர்களுக்கான கல்வி கட்டணம் இலவசம், விடுதி கட்டணம் இலவசம், உணவு கட்டணம் இலவசம் என்று ஒட்டுமொத்தமாய் அந்த மாணவர்களை படிக்க வைக்கும் பொறுப்பை அரசே ஏற்றுக்கொண்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி
நான் முதல்வனாக இருந்தாலும் புதுமை பெண்ணாக இருந்தாலும் தமிழ் புதல்வனாக இருந்தாலும் 7.5% இடஒதுக்கீடாக இருந்தாலும் உயர்கல்வி சேர்க்கையில் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவின் சதவிகிதம் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியா எக்கனாமிக் சர்வே 2024-2025 ஆகிய அந்த அமைப்பு சொல்லுகிற புள்ளி விவரம் இந்தியா முழுமைக்குமான உயர்கல்வி சேர்க்கைக்கான சதவிகிதம் 28.4. ஆனால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை 47% என்பது மகிழ்ச்சியான ஒன்று. இந்தியா முழுமைக்குமான சதவீதம் 28.4 இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கை 47% இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களினால் உயர்கல்வியில் சேர்வர்களுடைய மாணவர்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய சதவிகிதம் உயர்வது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்வாதாரமும் உயர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய இந்த இன்னமும் அவர்களுக்கான வழிகாட்டுதலை, அவர்களுக்குரிய அந்த சிறப்பான வசதிகளை ஏற்படுத்தி தருகின்ற வகையில்தான் இந்த மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலில் இந்த 2172 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் மடிக்கணினிகளும் தொடர்ந்து இன்னும் ஒரு 10 லட்சம் பேருக்கும் தருகிற வகையிலான இந்த திட்டத்தை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்து இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வழிகாட்டுதலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் குருநானக் கல்லூரியிலும் ஒரு 4030 மாணவியர் பயன்பெறுவது என்பது மகிழ்ச்சியான ஒன்று. என்னை பொறுத்தவரை தினந்தோறும் காலையிலிருந்து மாலை வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் கூட டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 1100 மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு விட்டு பட்டமளித்து விட்டு வந்திருக்கிறேன். இது முடித்து இன்று மாலை 3-4 இடங்களில் நானும் துரைராஜும் பட்டா கொடுக்கிற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறோம். இப்படி தினந்தோறும் ஒரு 10-15 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் குருநானக் கல்லூரியில் நடைபெறுகிற இந்த உலகம் உங்கள் கையில் அந்த மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சிறந்த வாய்ப்புகளில் ஒன்றாக கருதுகிறோம். காரணம், எங்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குள் இந்த கல்லூரி இருக்கிறது. இந்த கல்லூரி என்பது எங்களுடைய சொந்த கல்லூரி என்கின்ற உணர்வோடு இந்த கல்லூரி நிர்வாகத்தில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறோம். இந்த மடிக்கணினியை பெற வருகை தந்திருக்கின்ற மாணவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசின் மகத்தான திட்டங்களை, புள்ளி விவரங்களை நம் மனதிலே பதிவேற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது மகத்தான திட்டத்தின் செயலாக்கம் இப்பொழுது தொடங்க இருக்கிறது. மடிக்கணினி பெறவுள்ள மாணவியர்களின் பெயர் பட்டியலை வாசித்து அழைக்குமாறு நம்முடைய பேராசிரியை கிருத்திகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். BA Defense and Strategic Studies, Aditya R, Government Aided Stream. BA Defense and Strategic Study, Aditya R. Anaswara Santosh. BA Economics, Artika R. Akash S. BCom General Afreen Ahmed Saeed. Adan Ahmed Qureshi. BCom Corporate Secretaryship, Aditya A.
Durga M. BSc Advanced Zoology and Biotechnology, Adya Das. Ajay M. Self-financing stream, BA English, Ajay B. Ananya Anuraj. BA Sociology, Abhinaya. Ganesh J. BCA Abhishek Kumar Ji. Harini S. BCom Accounting and Finance, Abhishek S. Akila M. BCom Bank Management, Ardhya L. Anjana Lakshmi B. Thank you. Vote of thanks. Gokula Shri P. BSc Mathematics, Akash K.
RTB, BSc Physics, Akash S. Angel Jose K. BSc Plant Biology and Plant Biotechnology, Akash M. Ashwini D. Self-financing stream, BA Defense and Strategic Study, Aparna M. Anbu K. Kesavan. BCom General SFS, Abhibaran. Deepika S. BCom Computer Application, Abhirami S. Abhishek K. BCom Corporate Secretary, SFS, Abhinaya M. Akash M. BCom Honors, Aditya Srinivas. Bhanushri K. BCom Information System Management, Adityan R. Agnes R. BCom Marketing Management, Abhishek C. Deepika H. BSc Biotechnology, Charan T. Deepika S. BSc Computer Science, Ashish S. Harini M. BSc Visual Communication, Arshaya M. Ashwin Fernando L. BBA, Ajay Raja D.
Ashmita JC, BSc Information Technology, Abhi Bhakia R. Aravind Sami U. BCom Professional Accounting, Ajan G. Balayogna A. BSc Data Analytics, Abdul Qadir M. Aishwarya S. BA Political Science, Adi Narayanan. Bhuvaneshwari. BBA Retail Management, Ajay Kumar. Harini G. Thank you. நிகழ்வின் அடுத்ததாக நன்றியுரை நம்முடைய கல்லூரியின் துணை முதல்வர் PV குமரகுரு அவர்களை நன்றியுரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். இங்கே ஒரு 60 பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மீதி பேருக்கு இன்றைக்கி மத்தியானம் நாளைக்கு will be given a schedule. அது பிரகாரம் எல்லா தேர்ட் இயருக்கும் டெஃபினட்டாக இட் will be given within 2 days. அந்த தமிழக அரசினுடைய நிறைய பல நலத்திட்டங்களில் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது வந்து இந்த விலையில்லா மடிக்கணினி மாணவர்களுக்கு. ஏன்னா இது வந்து டைரக்ட் பெனிஃபிஷரிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஸோ மினிஸ்டர் பேசும்போது சொன்னார்ல, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையர் எஜுகேஷன் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. இந்தியானுடைய ஆவரேஜே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ஸ் அரௌண்ட் 23-24%. தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் வந்து எவ்வளோது? இட் கிராஸ் 40% மேலே இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் கிவன் டார்கெட். எல்லாம் இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 30% ஆகணும், 40% ஆகணும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு. பட் ஆனால் தமிழ்நாடு வந்து இது ஆல்ரெடி அச்சீவ் திஸ். அதுக்கு ரீசன் வந்து இங்கே ரூல் பண்ண ரூலர்ஸும் அவங்களுடைய ஒரு ப்ராப்பர் பிளானிங் ஆன் எஜுகேஷன். இது வந்து உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது. அதில் 2 கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து கம்ப்யூட்டர், இன்னொன்று வந்து இன்டர்நெட். ஏன்னா இந்த புதுசாக சயின்ஸில் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது வேர்ல்டு வில் சேஞ்ச் அ லாட், நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் இந்த கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் லாஸ்ட் 20-30 இயர்ஸில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா 2000 வருஷத்தில் இல்லாத மாற்றங்கள் கடந்த 2 பத்தாண்டுகள், தட் இஸ் 20-30 வருஷத்தில் வேர்ல்ட் இஸ் சேஞ்ச் அ லாட் பிகாஸ் ஆஃப் 2 things. ஒன் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் இன்டர்நெட். அண்ட் இதை இன்னும் நான் பார்க்குறேன், இந்த கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஈக்வாலிட்டி ஃபார் நாலேஜ் ஃபார் ஆல். படிப்பு வந்து இவங்களுக்கு தான் படிப்பு, அவங்களுக்கு தான் கிடையாது. யார்கிட்டெல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கோ, யார்கிட்டெல்லாம் இன்டர்நெட் இருக்கோ, நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கம் அப் இன் அ லைஃப். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ லைக் டு தேங்க் அவர் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர் திரு மா சுப்பிரமணி, அண்ட் இன் ஆப்சன்ஷியா மிஸ்டர் துரைராஜ்,
அவர் வந்து ஐ திங்க் இஸ் அ கவுன்சிலர், மாமன்ற உறுப்பினர். அப்புறம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், சுவாதி பாலிவால் அவர்களுக்கும், கல்லூரியினோட அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்ற நன்றி. குறிப்பாக டாக்டர் கேர்லின் கலைசெல்வி அண்ட் டாக்டர் கிருத்திகாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் சொல்லுங்கள், அன்றைக்கி லேப்டாப் வந்து இறந்தப்போ நைட்டு 10:30 மணி ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்துச்சு. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி லேப்டாப் வித் பார் கோடோடு செக் பண்ணி தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் அண்ட் தே புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட் டு கீப் யுவர் லேப்டாப் இன் அ பர்டிகுலர் இதில் ஸ்டாக்கில் வச்சுருக்காங்க. ஸோ மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு போத் ஆஃப் தேம். அண்ட் 2 சூப்பர்டென்ட்ஸ் அவங்களும் இருந்தாங்க நைட்டு 10:30 வரைக்கும். பட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கண்டெய்னரில் வரும், அதை வந்து காலேஜ் உள்ள நிறுத்திடணும். இட் வில் பி ஓப்பன் இன் டுமாரோ, நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இட் வில் பி கெப்ட் ஓப்பன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நாங்கள். பட் ஆனால் இட் கேம் அரவுண்ட் 8 o'clock 9 o'clock வரும்னு சொன்னாங்க. பட் டோட்டலாக அன்லோட் பண்ணும்போது இட் வாஸ் 10:30 in the night. இந்த 2 சூப்பர்டென்ட்ஸ் மிஸ்டர் செல்வம் அண்ட் கார்த்திக், அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். லைக் மாணவர்களுக்கும் என்னுடைய லைக் டு சே மை தேங்க்ஸ். இந்த லேப்டாப் அண்ட் இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வில் கம் அப் இன் ஆல் லைஃப். தேங்க்யூ. National anthem. जनगण मन अतिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल भंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।